பெரும்பாலும் தான் கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படியே இழுக்கிறது பின்னாடி. இது வணங்கானில் கூட அந்த மாதிரி தான். வணங்கானலையும் அதே தான். கிளைமேக்ஸ் இதான் முடிவுன்னு சொல்லி இதுதான் முடிவு. இந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை பண்ணணும். அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. சேலஞ்சிங்காக இல்லை, ஈஸியாக இருக்குது. நீங்கள் பேக்வேர்ட்ஸாக எழுதுறீங்கல்ல, எப்பயாவது நம்ம இந்த கட்டத்துக்கு வந்துட்டோம், இப்போ அந்த முடிவு சரியில்லை, அதை ஆக்சுவலி அந்த இப்போ நம்ம வந்து அது தோணுனதே கிடையாது? இல்லை. இப்போது எரியும் பனிக்காடு, டேனியல் ரெட்டி, அதில் வந்து எரியும் பனிக்காடில் அது இல்லை கிளைமேக்ஸ். நான் நாவல் படிக்கிற போது, இது சினிமாவாக எடுக்கிற போது இந்த பொண்ணு அந்த அதே இடத்துக்கு அவனோட குழந்தையோட அந்த பொண்ணு வர்றது கிளைமேக்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாவலில் இருந்தது கிளைமேக்ஸை நான் மாற்றிக்கிட்டேன். மற்றதெல்லாம் அதே தான். எனக்கு அப்போ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கிளைமேக்ஸை வச்சுட்டு தான் பின்னாடி இழுத்ததுன்னா நான் இழுக்கல, அது நாவலில் இருந்தது. உங்களுக்கு அந்த லவ் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் அந்த ஆங்கிளில் போகிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியல. ஏன்னா காமிக்க முடியலையா? காமிக்க தெரியல. எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இது முக்கியமா, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முக்கியமா? எனக்கு இதுதான் முக்கியப்படுது. இப்போ வாழ்க்கைனா எல்லாமே இருக்குல்ல? இருக்கு. பட் அந்த காதல்னு சொல்லிட்டு காதலை மாத்திரமே வச்சு ஒரு படம் எடுத்து அப்படி பண்ணுறதுல எனக்கு வந்து அப்படி யோசிக்கிறதுலே எனக்கு உடன்பாடு இல்லை. சேது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லுவீங்களா? லவ் ஸ்டோரி தான் அது. ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடைவேளை வரைக்கும் தான் அது லவ் ஸ்டோரி. இடைவேளைக்கு அப்புறம் கதை அப்படியே மாறுது. அதை சொல்கிறதுக்காகத்தான், செகண்ட் ஹாஃபை சொல்கிறதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது ஃபுட்டேஜ். காலேஜு, மற்ற பாட்டுகள், ஃபைட்டு, அதெல்லாம் வந்து ஃபுட்டேஜ் தான். அந்த இடத்துக்கு போனோம்னா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அந்த இன்னொரு ஜேர்னி தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை பண்ணேன். இப்போ ஏன் படங்களில் ஹீரோயின் வைக்கிறீங்க? அவங்க என்ன பர்பஸ் அவங்களுக்கு? நான் கடவுள் வேறு விஷயம். அது ஆக்சுவலி அது ஒரு கதையோட ஒட்டின மாதிரி அண்ட் அது லவ் ஸ்டோரியும் கிடையாது. பட் மற்ற படங்களில் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி வைக்கிறீங்க. இப்போ பிதாமனில் லைலா வச்சிருக்குன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் தேவைப்படும்ல. அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தான். ஓகே. சிம்ரன்னு வந்துச்சு. சிம்ரன் அந்த படத்துக்கு எதுக்கு தேவையில்லை. ஆனால் அது பெரிய ஹைலைட் ஆயிடுச்சு. பட் அந்த ரெண்டு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லைன்னா அந்த படம் ராவாக இருக்கும். ராவாக இருக்கிறபோது ஃபுல் ரா ஃபில்மை வந்து ஆடியன்ஸ் பார்க்குற மனநிலையில் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், கொஞ்சம் இமோஷனும் வேணும், கொஞ்சம் வயலன்ஸும் வேணும், நிறைய காமெடிகளும் வேணும். அப்படின்றபோது எல்லாத்தையும் கலந்து கொடுக்கணும்னா அது தெரியாமல் கொண்டு போடுறது, அதை வலுக்கட்டாயமாக புகுத்தணுன்ற மாதிரி இல்லாமல் இயல்பாக அப்படி கொண்டு வந்தது தான் அந்த மாதிரி கேரக்டர்லாம். இப்போ வயலன்ஸ் வந்து இப்போ நான் உங்களை கொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து இதான் ஷார்ட், நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேமரா இருந்து நான் ஒரு கன் சுடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஷாட் நீங்கள் விழுறீங்க, அதுவும் கொலை தான். இல்லை நான் ஒரு கத்தி எடுத்துகிட்டு உங்களை குத்துன்னு குத்தி ரத்தம்லாம் தெரிச்சு செவுர்லெல்லாம் பட்டு அப்புறம் உங்கள் மண்டையை அறுத்து இது மூளையெல்லாம் வெளியே வந்து, அதுவும் ஒரு விதத்தில் கொலை தான். ரெண்டும் எண்ட் ரிசல்ட் ஒன்று தான். இந்த ஆள் வந்து சாகுறாரு. பட் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டாவது அந்த ஜோன் பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ரத்தம் தெரிக்க அந்த ஜோன். அது ஏன்? அது ஏன்னா அவன் அப்படித்தான் கொல்லப்படணும், அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கான். சும்மா மண்டை இரும்பு சம்பட்டியை வச்சு ஒரு அடி அடிச்சு கொன்னோம்னா பிரயோஜனம் இல்லை. அவனை கூறு போட்டு தான் கொல்லணும்னா கூறு போட்டு தான் கொல்லணும். அவ்வளோ பெரிய தப்பு அவன் பண்ணியிருக்கான். அது ஒரு விதமான ஜஸ்டிஸ். ஆமாம்.